சந்தனக்காடு என்ற தொடரை மக்கள் தொலைக்காட்சியில் எடுப்பதற்காக அவர் எடுத்தார். அற்புதமான ஒரு தொடர், எல்லோராலும் பேசப்பட்ட அந்த தொடர். இதே மே மாதம்தான் அந்த தொடரை எதிர்த்து ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் விடுமுறை காலம். அப்பொழுது நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் அவருடைய வீட்டிலே அந்த வழக்கை நடத்தினோம். அடுத்து மக்கள் தொலைக்காட்சியில் அது அடுத்த நாள் ஒளிபரப்பாக வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்த வேளையில் நீதியரசர் அவர்கள் அந்த வழக்கை நடத்தி இந்த சந்தனக்காடை வெளியிட தடை இல்லை என்ற அந்த உத்தரவை பிறப்பித்து அதற்கு பிறகுதான் அந்த சந்தனக்காடு மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களில் அந்த தீர்ப்பு இடம்பெற்றது. இந்த திரைப்படமும் கூட நீதிமன்றத்தினுடைய படிகளுக்கு சென்று அதற்கு பிறகுதான் உங்கள் முன்னால் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த படத்தில் படையாண்ட மாவீரா என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய எல்லோரையும் விட இந்த அரங்கத்தில் உங்கள் முன்னால் இது குறித்து ஓரிரு வார்த்தைகளை பேசுவதற்கு உரிமை உள்ளவன் என்ற அடிப்படையில் இந்த பெயரை சொன்னவுடன் எங்கள் உள்ளத்தில் வீரம் கொப்பளிக்கக்கூடிய வகையில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அடையாளத்தை வெளியிடக்கூடிய ஒரு படமாக இது வெளிவந்திருப்பது என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த படத்தின் கதாநாயகனாக அவருடைய வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய படமாக இது வருகிறது. இன்னொன்று பெரும் மகிழ்ச்சி, நெய்வேலியில் நடைபெற்ற போராட்டத்தை அடிப்படையாக அந்த போராட்டத்திற்கு தொடர்பான வழக்கு, விளைந்து நிற்கக்கூடிய விளை கதிர்களை அழிக்கக்கூடிய என்எல்சி நிறுவனத்தினுடைய அந்த செயலை கண்டித்து நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து அதற்கான இழப்பீட்டை அன்றைக்கு பெற்றோம். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெய்வேலியில் ஒட்டுமொத்த விவசாயிகளையும் திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தினார். அமைதியான போராட்டம், அறவழியான போராட்டம். ஆனால் அது காவல்துறையினுடைய செயலால் அது வன்முறையாக மாறுகிறது. அதில் ஒரு நிகழ்வு, காசி என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் காவல்துறையை பார்த்து கூட்டத்தில் இருப்பவர் கல்லால் எறிகிறார்கள். காவல்துறை தடியால் அவர்கள் அடிக்கிறார்கள். அவர்களும் கல்லை எடுத்துக்கொண்டு இவர்களை அடிக்கிறார்கள். போர்க்களமாக மாறுகிறது. இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக வஜ்ரா வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த வஜ்ரா வாகனத்திலிருந்து தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள். அதில் காசி என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி அந்த வஜ்ரா வாகனத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை பார்த்து நேராக நின்று நீ அடி பார்த்து விடலாம் என்று நேரடியாக அந்த இடத்திலே நிற்கின்ற பொழுது போலீஸ்காரர்களே அதிர்ந்து போனார்கள். இவர்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போல என்று அவர்கள் அன்றைக்கு நினைத்தார்கள். அந்த பையன் சின்ன சேலம், இன்றைக்கும் அந்த பையனுக்கு பேர் என்னன்னா வஜ்ரா காசின்னு தான் பேர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இதில் படமாக இவர் படைத்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இங்கே படம் எடுப்பதில், அதுவும் கௌதமன் போன்றவர்கள் படம் எடுத்தால் அதற்கு முதலீடு செய்வதற்கு முன்வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய வி சேகர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய அடையாளத்தை வைத்து படம் எடுக்கின்ற பொழுது அதற்கும் முதலீடு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் உள்ளபடியே உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமூகத்திற்காக போராடியவர், மற்றவர்களால் அவர் ஒரு வன்முறையாளராக பார்க்கப்பட்டவர். ஆனால் அவர் மீது இருந்த 47 வழக்குகள், அந்த 47 வழக்குகளில் ஊழல் வழக்குகள் கிடையாது, 420 வழக்குகள் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களை போன்று மக்களுக்காக பேசியதற்காகவே அவர் மீது தொடுக்கப்பட்ட 47 வழக்குகள். அந்த வழக்குகள் அத்தனையும் நடத்தியவன் நான். 2 நிகழ்வுகள். அவர் தன் வாழ்நாளில் முன்ஜாமீன் மனு என்பதே தாக்கல் செய்யக்கூடாது என்று என்னிடம் சொல்லக்கூடியவர். ஆச்சரியமாக இருக்கும். எப்போ வேணாலும் அவர் வரட்டும், கைது பண்ணட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய மனோபாகம் உள்ளவர். இன்னொன்று, அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறார். அவர் மீது 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படுகிறது. அவரை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். புழல் சிறை, திருச்சி மத்திய சிறை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவரை சென்று சந்திப்போம். ஒரு வழக்கறிஞரிடம் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கட்சிக்காரர்கள் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்டால் வழக்கறிஞர்களுக்கு சொல்வதற்கு பதில் இருக்காது. அது என்னன்னா,
என்னை எப்போ நீங்கள் வெளியில் எடுப்பீங்க என்று ஒரு கேள்வியை எந்த வக்கீல்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. எல்லாவற்றையும் சொல்வார்கள், இதற்கு பதில் சொல்லாமல் தப்பி விடுவார். ஆனால் மாவீரன் காடு வெட்டியார் என்று எங்களால் அழைக்கப்படக்கூடிய மாவீரன் குரு அவர்கள்தான் ஒரு வழக்கறிஞராக என்னிடம் சொல்வார், என்னை எப்ப எடுக்கிற என்ற கேள்வியை உங்களிடம் கேட்க மாட்டேன். ஒருவேளை நான் கேட்டு என்னை சமாதானப்படுத்துவதற்காக அடுத்த வாரம் நீங்க வெளியில வந்துருவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு நாள் இரவு என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது. எல்லோருக்குமே இது பொருந்தும். எனவே நான் எப்பொழுது வருகிறோனோ அதுவரையில் நான் என்னை எப்பொழுது எடுக்கிறாய் என்று நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வார். அவர் பல வழக்குகள் விசித்திரமான வழக்குகளாக இருக்கும். ஒரு வழக்கு ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் வழக்கு, அவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக இருந்த ஒரு வழக்கில் அவரை சிறைப்படுத்தி நீதிபதியின் முன்னாக நிறுத்துகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையுடைய தகவலை நீதிபதி படித்து காட்டுகிறார். இதெல்லாம் நீங்கள் உண்மையாக பேசுனீங்களான்னு சொல்கிறார். அவர், நான் வக்கீல், இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு பக்கத்தில் நின்று சொல்கிறேன். ஆமாம், நான் தான் பேசுனேங்க, அப்படி தாங்க பேசினேன். இந்த பகுதியில் விவசாய விளைநிலங்களை அபகரிக்கக்கூடிய அரசினுடைய எந்த வாகனம் வந்தாலும் கொளுத்துவேன் என்று பேசினேன். இது அவர் சொன்னது, நீதிமன்றத்திலே சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்பொழுது சொன்னார் நீதிபதியிடம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. ஏன் ஊரில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திலிருந்து விவசாயம் செய்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் புதிய வீராண விரிவாக்க திட்டம் என்ற அடிப்படையில் இங்கே ஆழ்குழாய் அமைப்பதற்கான வாகனங்கள் வந்தால் அதை நான் அடித்து விரட்டுவேன் என்பதுதான் அவருடைய கருத்து. இது போராட்டமா, வன்முறையா அல்லது புரட்சியா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் அன்போடு இந்த நேரத்திலே விட்டுவிடுகிறேன். இங்கே மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். நீதியரசர் கலையரசன் அவர்களை பார்த்த பொழுது நான் எனக்கு என்ன சம்மந்தமே இல்லாமல் வந்து உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சது ஒரு பாதுகாப்பாக வக்கீலையும் கூட்டுப்போம், வக்கீல் ஒழுங்காக நடத்தலைன்னா நீதிபதியும் கூட்டுப்போம், எப்படியாவது இந்த படத்தை கொண்டு வரணும் என்ற முடிவிலே இருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார். இதை தாண்டி இந்த படத்தை தடைப்பதற்கும் நிறுத்துவதற்கும் எந்த சாத்தியமும் இல்லை என்பதை நாம் நன்றாக உணர்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பல்வேறு செய்திகளை நமது வி. சேகர் அவர்கள் சொன்னார்கள். அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் நாம் எல்லோரையும் இணைக்கக்கூடிய தமிழன் என்ற உணர்வோடு தான் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறோம் என்ற அந்த மனநிறைவோடு கௌதம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம். வழக்கறிஞராகவும் அவருடைய படைப்புகளினுடைய ஒரு விருப்பமுடைய ஒரு நேசனாகவும் அவருக்காக நாங்கள் துணையாக நிற்போம். இந்த மாவீரன், படையாண்ட மாவீரன் என்ற படம் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு படமாக எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்ற எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.